அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் இண்டஸ்ட்ரி 4.0ன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். 2.0 கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்னும் 4.0 அப்படின்னா, அதாவது இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, ஸோ அதில் க்ளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதாவது உற்பத்தியில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இண்டஸ்ட்ரி 4.0ன்றாங்க. இண்டஸ்ட்ரி 4.0னா ஒன்றும் கிடையாதுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு பேர் தான் 4.0 அப்படிங்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதை கொண்டு வரதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் வெல் தாட் அவுட் பாலிசி ஸ்டெப்ஸ். நிறைய பாலிசியை இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஏஐலாம் இதை கொண்டு வரணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும். நாம் இந்த வரலாறு எக்கனாமிக் சம்மந்தமாக ஹிஸ்ட்ரி நாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வருஷமாகவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு வார் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த வாரில் ரஷ்யாவை காட்டிலும் அமெரிக்கா முன்னேறி மேலே போனதுக்காகவும் இன்றைக்கி ஒரு சக்தியாக இருந்த ஒரு நாடாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க இண்டஸ்ட்ரி உள்ள அவங்க மெக்கானிக்கலை கொண்டு வந்திருந்தாங்க. மெக்கானிக்ஸ் படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க லேபர் ஃபோர்ஸை மட்டுமே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. யார்? ரஷ்யா ஹியூமன் லேபரை மட்டுமே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சு, குவான்டிட்டி அப்படின்றது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இவங்க மிஷின்ஸ் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால் ப்ரொடக்ஷன் நிறைய வர ஆரம்பிச்சிது. ப்ரொடக்ஷன் நிறைய வர ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பொருட்களை சீப்பான விலை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய சேல்ஸ் ஆகும். ஆனால் அவங்க லேபர் ஃபோர்ஸை பயன்படுத்துறதன் மூலமாக அவங்க அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது ரொம்ப அதிகமாகும். ஸோ பொருட்கள் அதிகமாக விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ யாரும் அந்த பொருட்களை வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்தும் போது ப்ரொடக்ஷன் க்ரியேட்டிவாகவும் குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் அதிகமாக இருக்குன்றதுனால நாம் இந்த 4.0 கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கும்போது சமர்த் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா உத்யோக் பாரத் 4.0 அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமாக, இந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்திருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்டு பப்ளிக் என்டர்பிரைசஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? உத்யோக் பாரத் 4.0 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக சமர்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமர்த்னா என்ன அப்படின்னா ஸ்மார்ட் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் அண்டு ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹப்ஸ். பாருங்கள், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங், ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரேபிட்னா என்ன? துரிதமாக. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மாறக்கூடியது. ஹப்ஸை மாற்றணும். அந்த இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டே சேஞ்ச் பண்ணு. மிஷின் மனிதன லேபர் ஃபோர்ஸால் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விஷயம், அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணு. அதுதான் சமர்த் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், என்கரேஜ் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் த்ரூ அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு எப்படி இதை ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இந்த டெக்னாலஜிலாம் உங்கள் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த சமர்த்துடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்டர் ஃபார் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2018. அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக சென்டர்ஸை நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பாலிசி ஒர்க்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த எமர்ஜென்சி அது மேலே சொன்னது தாங்க, அந்த ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ரெவல்யூஷன் மூலமாக சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ஆதார் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அங்கங்கே சென்டர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் அங்கங்கே சென்டரை அமைச்சு இந்த சேஞ்சஸை எப்படி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட் இந்த முன்னெடுப்புலாம் நடத்திருக்காங்கிறது நம்ம தெரிய போகிறோம். அது பிறகு ஃபோஸ்டரிங் இன்னோவேஷன். ஃபோஸ்டரிங் இன்னோவேஷன்னா என்ன அப்படின்னா பாருங்கள், கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட்ஸ் டுவர்ட் ஃபோஸ்டரிங் இன்னோவேஷன் இன்க்ளூட் இன்குபேஷன், ஹேண்ட் ஹோல்டிங், ஃபண்டிங், இண்டஸ்ட்ரி, அகாடமியா, பார்ட்னர்ஷிப் அண்டு மென்டர்ஷிப். இப்படி நிறைய இடங்கள்லங்க இப்போ ஹேண்ட் ஹோல்டிங் அண்டு ஃபண்டிங்னா எனக்கு தேவையான அந்த ஃபண்டிங்கை கொடுக்குறது. அகாடமியா பார்ட்னர்ஷிப்னா என்ன? ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ்லாம் போயிட்டு அவங்க பழைய மிஷின் லேர்னிங் தான் அந்த சிலபஸில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போது ஒருத்தன் காலேஜ் படிச்சுட்டு பழைய டெக்னாலஜிஸை படிச்சுட்டு அவன் இங்கே புதுசாக கற்றுக்கிறதுக்கு பதிலாக காலேஜ்லேயே அவனுக்கு இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, அந்த ஏஐ சம்மந்தமாக அவனுக்கு சிலபஸில் கொண்டு வரதன் மூலமாக அவன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவான். ஸோ இங்கே இண்டஸ்ட்ரியில் வரும்போது அவன் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா. ஸோ அதான் அவன் சொல்கிறாங்க, காலேஜ் லெவல்லையே அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஹாஸ் ஆல்சோ strengthen its intellectual property right regime by modernizing the IP office, reducing the legal complaints, facilitating IP filing for startup, women entrepreneurs, small industries and others. என்ன சொல்கிறாங்க?
இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு இருக்குது இல்லையா, இதை வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. எப்படி? இப்போ நான் ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறேன்னா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி இல்லையா, அது எப்படி ஒரு புத்தகம் எழுதுனா அப்படின்னா அந்த புத்தகத்தின ரைட்ஸ் வாங்கி வைக்கலாம் இல்லையா, இப்படி அதை மாடர்னைஸ் பண்ணுறது மூலமாக ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும்னா புது டெக்னாலஜியை கொண்டு வரணும்னாக்க அதுக்கு நிறைய பேருடைய அந்த அறிவு வந்து அந்த பிரெயின் வந்து இன்க்ளூட் ஆகணும் இல்லையா. இந்தியாவில் எத்தனை கோடி, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து நாம் ஈஸியாக வைக்கணும். இப்போது அரைப்பறக்கிறதுக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா அது எங்கே இருக்கக்கூடிய, இப்போ திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலையோ இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அதை அவன் பேட்டன்ட் வாங்கி வைக்கிறதுக்கு ஈஸி பண்ணு, அப்போ தான் அதை வெளியே கொண்டு வருவான். இப்போது ஒரு பொருளை கண்டுபிடிச்சி, இப்போது சினிமா இருக்கிறவங்களாம் கதையை எழுதி வச்சுட்டு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த கதை வெளியே போயிடும் அப்படின்ட்டு. இதே வந்து ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அவனுக்கு மைண்டில் ஐடியா இருக்கும், அது எப்படி கொண்டு வரது, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அது யாராவது திருட்டு போயிடுவாங்க, வேணாங்கிறது மாதிரி இல்லாமல் அது ஈஸி பண்ணுறதுன்னு மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான அந்த அந்த பர்மிஷன்லாம் ரொம்ப ஈஸி பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லும்போது நான் ரீசெண்டாக ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன். போன வருஷம், அதாவது ஏப்ரல் மாதம் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதில் வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். அதை நான் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஐஎஸ்பிஎன் நம்பர்னு ஒன்று இருக்கும், புத்தகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு புத்தகத்துக்காக சேல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை என்னுடைய புத்தகத்துக்காக கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, ஐயோ இந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும், அதான் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணுவோம், வரும்போது வரட்டும்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணால் எனக்கு 4 நாளில் வந்துச்சு. சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் ரொம்ப ஈஸி படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு புத்தகத்தை தான் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய புத்தகம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ப்ராசஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. எதுக்காக? நிறைய இன்னோவேஷன் வரணும் அதுக்காக. சரிங்களா? ஆஸ் பர் எக்கனாமிக் சர்வே 2022-2023 இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதன் மூலமாக இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பாருங்கள் இந்த டொமஸ்டிக் ஃபில்லிங் பேட்டன்ஸு 2016 இல்லையா, 2016 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 46% வந்து growth வந்து இருக்குதான். இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ மேலே சொன்ன பாருங்கள் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த பேட்டன்ட் வாங்குறது மட்டுமே 46% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அது ஈஸி பண்ணதுனால. இப்போ நானே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு புத்தகம் எழுதி நானே அவ்வளோ பண்ணும்போது நிறைய பேர் அறிவு சார்ந்து எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் பாருங்கள் 2016 2021 46% வந்து அந்த டொமஸ்டிக் ஃபில்லிங் ஆஃப் பேட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, சிக்னலிங் இந்தியாஸ் டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் நாலேஜ் பேஸ்டு எக்கனாமி, அறிவு சார்ந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்றாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி 4.0னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்தியா வாங்கினது எப்படி டெக்னாலஜி சார்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது, ஏஐ எப்படி இண்டஸ்ட்ரி உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.